என்னம்மா, why does it feel like I entered into a tornado instead of நம்ம வீடு? எதுவும் புயல் கடந்து போச்சா நம்ம வீட்டுக்குள்ள வழியா? ஆர் என்னோட பொறுப்பே இல்லாத குட்டி பொண்டாட்டி மறுபடியும் சம்பவம் பண்ணிட்டாளா? ஆஃபீஸை முடிச்சு சாயந்தரம் கதவை திறந்து உள்ளே வந்தா வீட்டுக்கு, என்ன எனக்கு புரியல. சரி, பிஃபோர் ஐ ஓப்பன் மை மவுத் உன்னை திட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் இங்கே வா. உன்னதான் இங்கே வா. லெட் மீ ஹோல்ட் யூ. Because no matter how messy you are, this is still my favorite place to come back. சரியா? அதுக்காக எப்பயுமே நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு இங்கே யாருமே அலோவ் பண்ணலை. அதையும் நீ மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா? ஓகே, சரி. ட்ரபிள் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் கிச்சன் பக்கம் போக சொன்னா? என் கூட சேர்ந்து ஒழுங்காக நான் இருக்கிறப்ப சமைக்கிறதோட பேசாமல் நிறுத்திக்கலாம்ல. தனியாக போய் செய்கிறேன்னு என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்குற. ஜஸ்ட் லுக் அரவுண்ட். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருடி. என் குட்டி பொண்டாட்டி, நான் உனக்கு எந்த வேலை சுமையுமே கொடுக்கல, சரியா? உன் வேலையெல்லாம் நீ கரெக்டாக பாரு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் ப்ராமிஸ் வாங்கினேன். ரிமெம்பர், சமைக்கிறத பற்றிலாம் நான் உன்ட்ட எதுவுமே கேட்கல. என்ன ட்ரை பண்ணிங்க இன்றைக்கி லஞ்சில்? என்னது இது? கத்தி பாடு வெட்டி போட்டது இடத்துல கிடக்குது. அது பாட்டுக்கு பிளேட் அந்த பக்கம் கிடக்கு, கட்டிங் வெஜிடபிள் கட்டுற அந்த பக்கம் கிடக்கு, இவ்வளோ டிஷ்ஷு வாஷ் பண்ணாமல் கிடக்குது. என்ன நம்மளோட பிளான்? என்ன? நான் சமைக்கிற, நீ எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவேன், அப்படி தானே நம்மளோட டையப்பு? என்ன, எதுக்கு நம்மளுக்கு இந்த வேண்டாத வேலை இப்போதைக்கு? அதெல்லாம் ஒரு வயசு வரும், புரியுதா? இப்போதைக்கு எல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்குன்னு ஒரு டயத்தில் பொறுப்பு வரும், தோணும். அப்போ நீ பண்ணி, இப்போ அவசரப்பட்டு விளையாட்டுத்தனமாக இருக்கிறப்பெல்லாம் பண்ணாத. ஃபஸ்ட்டு நீ ஒன்றைய ப்ராப்பராக டெய்லி எடுத்துக்க, பார்த்துக்கிறதுக்கு டைம்லாம். புரியுதா? டேப்லெட் சாப்பிட்றதுலேருந்து, சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றதுலேருந்து, துணி மணி துவச்சி வைக்கிறது, மடித்து வைக்கிறது, அதெல்லாம் முடி. அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் போய் சாதிக்கலாமா இல்லை சம்பவம் செய்யலாமான்னு யோசிக்கலாம். என்ன இப்போ என்ன, நம்ம இன்றைக்கி டின்னர் வெளியே ஆடுறதானா? இது இப்படிலாம் கடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நீ 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 பாரு பேபி, சீரியஸ்லி லுக் அரவுண்ட். டேபிள் ஃபுல்லாக பிளேட்ஸ் கிடக்கு. இந்த பக்கம் கவுச்சில் உட்கார்ற மாதிரியா இருக்குது. ஃபோல்ட் பண்ணி கூட வைக்கல துணியெல்லாம் அப்படி அப்படியே பரப்பரன்னு கிடக்குது. அண்ட் லுக் அட் தட், கமான். லைக் சார்ஜர் ஒயர் போட்டு சார்ஜ் ஏறிடுச்சு ஃபோனுக்கு, டேபுக்குன்னா சுருட்டி வைக்கணும்னு தெரியாது. அது பாரு, ஏதோ பாம்பு கிடக்கிற மாதிரி கிடக்குது நம்மளோட தரையில். If I walk over and fall, will you blame me? Like who will you blame? இப்படி பார்க்காத. God. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அழகாக சேலை கட்டியிருக்க, குட்டியாக க்யூட்டாக இருக்கிற. and don't even try that puppy face, okay? நீ பண்ணாமல் நான் என்னென்னு சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். நீ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் நான் திட்டி தான் ஆவேன். ஐ நோ யுவர் ட்ரிக்ஸ். யூ செட் யூ வில் க்ளீன், டூ லாண்ட்ரி, டயத்துக்கு சாப்பிடுவேன், விட்டமின்ஸ் எடுத்துக்குவேன். எல்லாம் போச்சு, ஜீரோ. எனக்கு தான் தெரியும் நீ என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப உன்னை யார் பார்த்துக்குவா? ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துக்கோ தானே நான் சொல்கிறேன். கேட்குறதே இல்லை பேர். இப்போ பாரு செட்டை ரொம்ப வாழ்த்தணும். நீ இருக்க தெரியுமா? எனக்கு ஒரு டைம் நீ பண்ணுற அந்த பப்பி ஃபேஸ்லாம் பார்க்குற ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கிற, திடீர் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி எனக்கு ஃபீல் வருது. உன்னை பார்த்தா ஒரு டைம் ஒரு மாதிரி வருது. ஆனால் க்யூட்டாக மட்டும் இருந்து கழி நீ நல்லா குட்டி பொண்டாட்டி. உன்னை திட்டுறேன்னா நான் பாரு, ஆனால் மூஞ்சி மட்டும் எப்படி மாறுது பாரு. யோ உங்கள் அம்மா நான் அதுவும் சொல்ல. உங்கள் அம்மாட்ட நான் போய் பேசினப்போ உங்கள் அம்மா சொன்னாங்க, தேவையா தம்பி உங்களுக்கு இந்த பொண்ணு அப்படின்னாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு தானே அவங்க அப்படின்னு.
இல்லை தம்பி, முடிவாக தான் சொல்கிறீங்களா, என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக கேட்டாங்க. அப்போ வேணால் சுதாரிச்சிருக்கணும். குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு வரேன், பொண்ணு இல்லை இது அப்படின்னு. சரி, யூ டிடன்ட் ஈவன் ஈட் லஞ்ச் ப்ராப்பர்லி, ரைட்? சொல்லு பேபி. என்ன பார்க்குற, சாப்பிட்லையா? ஆமாம், இப்படி செஞ்சு வச்சுருந்தா அப்புறம் என்ன தான் நீ சாப்பிட்ட? அடி பிடிச்சிருக்குது, அந்த சட்டி வேற விளக்கலை, குக்கர் பாரு எப்படி கிடக்குன்னு. சாதம் எப்படி அடி பிடிச்சிச்சு குக்கர், எனக்கு புரியவே இல்லை. நான் காலையில் கிளம்புறப்ப கேட்டேன், ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. பேச்சு பெரிய கோட்டைக்கே மகாராணி மாதிரி பேச்சு. சரி, நீ ஒழுங்காக சாப்பிட்லன்னு உன் மூஞ்சிலே தெரியுது, பதில் சொல்லலாம் என்ன இப்போ? சொல்லுவியா மாட்டியா பதில்? உன்ட்டு தான் கேட்குறேன். சாப்பிட்டியா ஒழுங்கா லஞ்சு? என் டேபிளில் அந்த 2 ஆப்பிள் இருந்துச்சு, ஒன்று தான் இருக்குது. இப்போ ஆப்பிள் தான் லஞ்சா இன்றைக்கி? கடவுளே. சரி, நான் ஆர்டர் போடுறேன் டின்னருக்கு. என்ன வேணும்? இப்போ என்னால் செய்ய முடியாது, அதனால தான் ஆர்டர் போடுறேன். நம்ம நாளைக்கு நான் உனக்கு காலையில் கிளம்புற போய் செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் லஞ்சுக்கும். புரிஞ்சுதா? நீ ஒன்றும் ஒழுங்காக பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு டேப்லெட் போட்டியா இன்றைக்கி? பேபி, என் குட்டி பொண்டாட்டி, நான் உன்னை திட்டுவேன். பிகாஸ் தட் இஸ் ஐ கேர், ஐ ரிஃப்ளெக்ட் மை அன்பு. சும்மா ஒன்று தினம் உன்னை திட்டுன்னு எனக்கு என்ன ஆசையா? இல்லை இல்லை, அப்படியே பார்க்காத, கடிச்சு வச்சிருவேன் கண்ணத்தை. அநியாயத்துக்கு க்யூட்டாக இருக்கிற, சரிம்மா? பிகாஸ் when you hurt yourself, like even without knowing, எனக்கு என்ன தெரியுமா தோணுது? I failed. Yeah. Don't put that burden in Angela, please. குட்டி பொண்டாட்டி, என்னால் முழுசாகவே வந்துட்டு வேலை செய்ய முடியல ஆஃபீஸில். ஐ ஃபீல் லைக் எவ்ரி 1 hour, ஐயோ இது பண்ணிட்டாளா, அது செஞ்சுட்டாளா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, தனியாக வேறு இருக்கிறாள் வீட்டில் அப்படின்னு. மெசேஜில் கூட அப்பப்போ கேட்குறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் உன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கல, அவ்வளோதான். 1 மணி நேரத்துக்கு இருக்கா. சரி, எங்கே டேப்லெட் பாக்ஸ் எங்கே? உன்ட்ட கேட்டால் எங்கே? நீ டேப்லெட் பாக்ஸை தான் பார்த்தா தான் தெரியும் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. எப்படி தான் செக் பண்ண வைக்கிற பாரு. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் தோற்று போயிடும். சொல்லு, பதில் நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு. சொல்லவும் மாட்டேங்கிற, அப்படியே நின்றுட்டே இருக்கிற என்னை பார்த்துக்கிட்டே. அப்போ சாப்பிட்லாம் நான் புரிஞ்சுக்கவா? டோன்ட் வரி, ஐம் நாட் லூசிங் மை கோல். யா. அண்ட் டோன்ட் திங்க் ஐ டென்ட் see தட். டேபிளில் இருக்கேன் அவன் ஃபோனு, அதான் ஸ்க்ரீனில் 8 டேப் ஓப்பன் ஆகிருக்கு. என்ன, ஒரு டேப்பை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறது. அதுதான் ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கு ரீசனே. அப்புறம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் அப்புறம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி உனக்கு கொடுக்குறது ஃபோனை. என்ன என்ன எனக்கு புரியல. சபா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? நீ எடுத்து வச்சுருக்க டேப் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் என்ன வச்சுருக்கேன். இது ஏதோ பேமெண்ட் சைட்டு. சரி, இது ஷாப்பிங்கு. அந்த பாரு, டாக் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னொரு டேப் என்ன? ஃபேன் ஃபிக்ஷன் எடிட்ஸ். எனக்கு புரியல. எனக்கு நான் அனுப்பிச்ச ரிப்ளை, எனக்கு நான் உங்ககிட்ட கோவமே வரமாட்டேங்குது. நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணாமல் உட்காந்து சச் அ இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ ஃபேன் ஃபிக்ஷன் எடிட்ஸ்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, டேப்லெட்டும் சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடல ஒழுங்கா. Still there is something so dangerously cute about you.
Like when you mess up things and come running to hide behind me. என்னமோ நான் உனக்கு திட்டாமல் இருக்க போகிற மாதிரி. என்ன சரியான க்யூட் குட்டி பொண்டாட்டிடி நீ. ஷூ எனக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடணுங்கிற அக்ரெஷன் ஆகுது. பட் லிசன் டு மீ, நோ மேட்டர் எவ்வளோ நான் அவனை திட்டினாலும் ஐ வில் ஸ்டில் பிக் அப் த பீசஸ் வித் யூ. உனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் சாப்பிட சொல்லி. ஐ வில் ஹைட் யுவர் சார்ஜர் ஸோ தட் யூ ஸ்லீப் ஆன் டைம். Of course, I will fold your clothes if that is what it takes. Because you're mine. என்னோட அழகு பொண்டாட்டி. இப்போ நான் திட்டாமல் வேறு யார் திட்டுவா உடனே when you're losing your way. இது கோவம் இல்லடி, இது ஒரு ஸ்ட்ரிக்டான வே ஆஃப் ஷோயிங் என்னோட அன்பு. Like stricter tone, something like that. ஆனால் உன் பப்பி ஃபேஸ் இன்னும் மாறவே இல்லையா? நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சத்தமே போடலைண்ணா, உட எதுவுமே நான் பண்ணலை. சரி விடு, அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் டோன்ட் மேக் த ஹவுஸ் லுக் லைக் அ க்ரைம் சீன் பிஃபோர் ஐ கம் ஹோம். போட்டாச்சு ஆர்டர்லாம் ஃபுட். என்ன இதுக்கு பதில் சொல்லு, சத்தியமாக பண்ண மாட்டியா? ட்ரை பண்ணுறியா? அட்லீஸ்ட் பண்ணாமல் இருக்கா? உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் போட்டிருக்கேன், வந்துடணும் 2 minutes ஆகவே தான். பசி தாங்கலையா? சோ இங்கே வாங்க மடியில் வந்து படுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம சண்டை போட வேண்டாம். ஐ வில் பி யுவர் பில்லோ. சரியா? ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் டு ஸ்லீப் ஏர்லி இன்றைக்கி நைட்டு. என்ன வரிசையாக ப்ராமிஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது பாரு. சொல்லு, ஓகே சொல்லு, சத்தியமாக நீங்கள் நான் சீக்கிரம் தூங்கிடுவேன் அப்படி சொல்லு என்கிட்ட. தூங்கிடுவேங்க அப்படி சொல்லுவல்ல, இங்கே போட்டு சொல்லு. இல்லாட்டி திட்டுவேன், திருப்பி திட்டுவேன். திட்டு வேணுமா? வேண்டாம்ல, சொல்லு. சரி சாப்பாடு வந்துடுச்சு, சாப்பிட்லாமா? வா.